இப்போ நாமலாம் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, எப்ப எடுப்போம்? டிசம்பர் எண்டுல தான் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த எடுக்கிற ரெசல்யூஷன் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம்னு பாதி பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னுவாங்க. பட் இது வந்து நார்மல் லைஃப்க்கு ஓகே. பட் ஆனா நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து, ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னா வந்து, அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணா தானே வந்து நம்ம லைஃப் நல்லாருக்கும். ஸோ, அப்போ நம்ம லைஃப்க்கு முக்கியமான தேவை ஒண்ணு ரெசல்யூஷன்ஸ்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும். லைஃப் நல்லா இருக்கணும்னா, குரோத்தும் இருக்கணும் அப்டின்னா வந்து, நம்பளுக்கு முதலீடு அதாவது இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்றது எதுலயாவது ஒண்ணுத்துல இருக்கணும் இல்லையா? ஹாய் ஃபேமிலி. நான் தானே உங்கள் கணேஷ். இதற்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லி, ஃபேமிலில ஒரு மெம்பர் ஆக சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னா, டப்புன்னு நம்பளுக்கு நெறைய பேருக்கு, ஆமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேங்க பணம் அப்டின்ட்டு. ஓகே, பேங்க்ல போட்டு வைக்கிறது ஓகே. பட் பேங்க்ல போட்டு வைக்கிற பணத்துக்கு, பேங்க் வந்து உங்களுக்கு வட்டி குடுப்பாங்க. பட் ஃபிக்ஸ்டு மட்டும் தான் குடுப்பாங்களே தவிர, அத தவிர்த்து வேற எதுவும் குமுலேட்டிவ் மாரி ஏதாவது தருவாங்களான்னு கேட்டா, அது ஒரு பெரிய டவுட். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க நீங்க போட்டு வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு சார்ஜஸும் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து அமௌண்ட் வருது அப்டின்னா, அது அவங்க உங்ககிட்ட இருந்து பிடிக்கிற சார்ஜஸ்லாம் போயிட்டு, பேலன்ஸ் தான் வந்து அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ, எதுவுமே இல்லாம நான் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்டின்னா, அது எதுல கிடைக்கும் அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அப்டின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல தாராளமா பண்ணலாம். இல்ல எனக்கு அதுலயும் வந்து நெறைய ரிஸ்கே இல்லாம எனக்கு போட்ட பணம் கேப்பிட்டல் அப்டியே இருக்கணும் அப்டின்னா வந்து, எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்டின்னா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல பண்ணலாம். பட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல ஃபிக்ஸ்டு தான் வரும். ஆனா, குமுலேட்டிவ் மாரி ஏதாவது வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. குமுலேட்டிவ்னா சொல்ற அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு 10% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்ல மேபி அது 12ஆ கூட மாறலாம். ஸோ இந்த மாரி தான் வர்றது தான் குமுலேட்டிவ். பட் ஃபிக்ஸ்டு அப்படின்றது 8% அந்த 8% தான். அதுக்கு மேல ஒரு 0.1% கூட கிடைக்காது. இதுதான் வந்து குமுலேட்டிவ்க்கும், ஃபிக்ஸ்டுக்கும் உள்ள டிஃபரண்ட். ஓகே. இப்போ நம்ம வருவோம். நம்ம வந்து அந்த சொல்லியிருந்தோம் இல்லையா? ரெசல்யூஷன பத்தி சொல்லியிருந்தோம். என்ன ரெசல்யூஷன்? நெறைய கம்பெனிஸ் என்ன டேட்டுக்கு ரெசல்யூஷன் நியூ பிளான்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ல தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஏப்ரல் 1 டூ மார்ச் 31 தான் வந்து கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாரி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அதுதான் ஃபினான்ஷியல் இயர். அதே மாரி டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் இயர் அதுதான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், டிசம்பர் 31ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்து, ஜான்வரி 1 அது ஒரு 1 வீக் கூட தாண்டாது. பட் அந்த ரெசல்யூஷன் வந்து அப்படியே வந்து புதைச்சிருவோம். ஸோ இந்த மாரி இல்லாம, நம்ம ஃபினான்ஷியலா ஒரு நல்ல குரோத் வேணும். நம்ம லைஃப் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்ததுனா கூட டப்புனு ஃபினான்ஷியலா அத ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சேஃப் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா வந்து, நம்ம எதுலயாவது ஒண்ணுத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா வந்து, மியூச்சுவல் ஃபண்ட்ல தாராளமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃப். நெறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும், ஷேர் மார்க்கெட்டையும் ஒண்ணா வச்சு பார்க்குறாங்க. பட் 2மே டிஃபரெண்ட். ஷேர் மார்க்கெட் வேற, மியூச்சுவல் ஃபண்ட் வேற. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது செகண்டரி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ன்றது ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால 2த்துக்குமே வந்து நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் கூட இதையும் வந்து கம்பேர் பண்ண வேணாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ அதனால தயவு செஞ்சு இதுவரைக்கும் யாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல. பட் எனக்கு நெறைய ஐடியாஸ் இருக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல. எனக்கு அந்த மாரி ஐடியாஸ்லாம் யார் தருவாங்க அப்படின்னு கேட்டா, தயவு செஞ்சு இப்போ நான் ஒரு நேம் சொல்றேன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கமெண்ட்ஸ்ல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட ஷேர் பண்றேன். அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் நோ ஐடியாஸ் அப்படின்னா, கண்டிப்பா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கம்பெனி நேம் என்ன தெரியுமா? பர்பிள் பாண்ட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இதுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்ல, என்னென்ன பிளான்ஸ்லலாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா உங்களுக்கு பெட்டர் அதாவது ஃபியூச்சர்ல வந்து பெட்டரா வந்து ஒரு இன்கம் கிடைக்கும். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஸோ இவங்கள நீங்க யூஸ் பண்ணி தாராளமா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இன்வெஸ்ட்மென்ட் இதுவரைக்குமே ஸ்டார்ட் பண்ணல. மியூச்சுவல் ஃபண்ட்ல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா கூட, இந்த நம்பருக்கு கால் பண்ணி, நான் ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? ஏன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்? உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நல்ல குரோத் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ்
இவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ண நிறைய இன்வெஸ்டர்ஸ் நல்லா வந்து இப்போ அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கம்பெனி இருக்குது. பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு தான் வந்து நம்பிக்கை வர வச்சு ஸ்டார்ட் பண்ண வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு நல்ல க்ரோத்து, பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைலே அமைகிற அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கூட நீங்கள் வந்து தாங்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நீங்களே வந்து 500லாம் கிடையாது, நான் அது ஒரு 5000 மாற்றலாம், நான் இன்னும் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரே ஷாட்டில் உங்களை யாரும் போட சொல்ல, எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் போடுற பிளானில் ஸ்டார்ட் பண்ணி தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் யாரும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்ரோத் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.